வணக்கம்ங்க. இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எடிபிள் கொப்பரைனா என்ன, நார்மல் கொப்பரைனா என்ன, இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடிபிள் கொப்பரைனா என்னன்னு பார்த்துடலாங்க. இது நல்ல தரமான தேங்காயிலேருந்து தயாரிக்கப்படுறதுங்க. இதை நேரடியாக மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு தயாரிக்கிறாங்க. இதை பயன்படுத்தலாம். நாம் இதை நல்லா சுத்தமாக காய வச்சுருப்பாங்க. இது கலர் நல்ல கலரில் இருக்குங்க, வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை ஸ்வீட் செய்கிறதுக்கு, பேக்கரி பொருட்கள்லாம் செய்கிறக்கும், சமையலுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. அடுத்தது நார்மல் கொப்பரைனா என்னென்னு பார்க்கலாங்க. நார்மல் கொப்பரை இல்லாட்டி மில்லிங் கொப்பரைன்னு சொல்லுவாங்க. இதை பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இது கலர் கொஞ்சம் கருத்த கலரில் இருக்குங்க. இதை நேரடியாக நம்ம சாப்பிட பயன்படுத்த மாட்டோம்ங்க, எண்ணெய்க்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இப்போ இது ரெண்டுக்கு இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, எடிபிள் கொப்பரைனா தரமானதாக இருக்குங்க, சாப்பிட பயன்படுத்துறது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இது நார்மல் கொப்பரைனா தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவேங்க. இப்போ இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நார்மல் கொப்பரைனா என்ன, எடிபிள் கொப்பரைனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக நாங்கள் ஒரு வீடியோவை போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.